அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஏ டு இசட் வாஸ்து பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி ஏ டு இசட் வாஸ்துவில் டி பார்க்குறோம். அப்போ டி வாஸ்து அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம சொல்லக்கூடிய விஷயத்தில் டோர் அப்படின்னு சொல்லலாம். டி ஃபார் டோர். அப்போ டோர் எப்படி ஒரு வீட்டில் அமைக்கணும் அப்படிங்கிறது தான் நீங்கள் நிச்சயமாக விஷயம். நிச்சயமாக எல்லோரும் என்ன நினைப்பாங்கன்னா, மேற்கு பார்த்த மனையிலையும் தெற்கு பார்த்த மனையிலையும் டோர் வந்து மேற்கு சைட்லேயோ தெற்கு சைட்லேயும் வச்சுருவாங்க. ஆனால் நிச்சயமாக மேற்கு பார்த்த மனைக்கும் தெற்கு பார்த்த மனைக்கும் டோரை அந்த வீட்டோட முகப்பு எதுன்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக வடக்கும் கிழக்கும் தான். மேற்கு பார்த்த மனையில் நிச்சயமாக நீங்கள் மேற்குலேயும் டோர் வைக்கணும், இல்லைனா தெற்குலேயும் டோர் வைக்கலாம். மேற்கு பார்த்த மனைக்கும் தெற்கு பார்த்த மனைக்கும். ஆனால் நிச்சயமாக வடக்குலேயும் கிழக்குலேயும் உங்களுடைய வீட்டில் கொல்லை வாசல் அப்படின்னு சொல்லக்கூடிய அதுதான் முகப்பு வாசலே உங்களுக்கு. அங்கே நிச்சயமாக டோர் வைக்கணும். அப்போ மேற்கு பார்த்த மனையில் நிச்சயமாக வடக்கோ கிழக்கோ டோர் வைக்கணும். தெற்கு பார்த்த மனையிலையும் நிச்சயமாக வடக்கோ கிழக்கோ டோர் வைக்கிறது சிறப்பான விஷயம். ஏ டு இசட் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி டோர் டி வாசலில் டோரை சிறப்பாக பார்த்துருக்கோம். நன்றி, வணக்கம். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். ஜெய் ஸ்ரீராம்.